ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா? சண்டே ஸ்பெஷல் வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் கறி, தயிர், அப்புறம் ஆனியன்ஸ், லெமன். நாங்கள்லாம் சாப்பிட்றோம். என் பெரிய பையனுக்கு சூப்பராக இருக்காமல் எங்கள் வீட்டுக்காரர் தான் செஞ்சார் இன்றைக்கி சமையல். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு நான் வந்து ஒரு 10 மணி ஆச்சு எந்திரிக்கிறதுக்குள்ளே. எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து பூரி செஞ்சேன், சாப்பிட்டோம் காலையிலேயே. எங்கள் வீட்டுக்காரர் போய் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இனி அவரே செய்கிறேன்னு சொன்னார். சரி, எனக்கும் நல்லது தானேன்ட்டு நானும் செய்ய சொன்னதுக்கப்புறம் அவரே எல்லாம் ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணுறேன்னு சொல்லி எடுத்து வச்சார். நானும் லேட் ஆகுதுன்ட்டு அப்போவே சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே 12 மணி ஆயிடுச்சு. நான் எல்லாம் கட் பண்ணி தரேன், நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எவ்வளோ போடணுன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் அவரே போட்டு கலந்துட்டு இருந்தார். அது வந்து சிக்கன் பிரியாணிக்கு லெக் பீஸு அதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்தார். லெக் பீஸ் என் பெரிய பையனுக்கு சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக இனி லெக் பீஸ் போட்டு கட் பண்ணிட்டு வந்தார். அப்புறம் நான் எல்லாமே எவ்வளோ போடணுன்னு எல்லாம் சொன்னேன். எல்லாம் கலந்து வச்சார். நான் தான் எல்லாமே அவ்வளோ போடணும் இவ்வளோ போடணுன்னு சொன்னேன். எல்லாம் கலந்து வச்சுட்டு ஓரமாக வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் சிக்கன் குழம்புக்காக கொஞ்சம் உப்பு, மிளகா பொடி, தனியாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு கலந்து வைக்கிறாரு. அதையும் கலந்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஆனியன் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வந்து எல்லாம் கலக்க சொல்லிவிட்டு நான் வந்து ஆனியன் கட் பண்ணலான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன்னா அவரே செஞ்சுருவார் எல்லாமே. அதுக்கப்புறம் நான் ஏதாவது வேலை இருந்தால் கூட செஞ்சுக்கலாம். என் பசங்க 2 பேரும் நல்லா டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் நானே எல்லாமே எடுத்து போட்டுட்ருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் கூட பேசிகிட்டே உட்காந்து போட்டுட்ருந்தேன். எனக்கு இன்றைக்கி சமையல் செய்கிற வேலை மிச்சம். இன்றைக்கின்னு இல்லை, சண்டே ஆனால் அவர் தான் செய்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த ஒரு 2-3 வாரமாக அவர் தான் செஞ்சிட்ருக்காரு. எனக்கு எப்பாவது உடம்பு சரியில்லைன்னா செய்வார். இனி மற்ற நேரத்துலலாம் நானே செஞ்சுக்குவேன். இனி ஆனியன்ஸ் தான் கட் பண்ணிகிட்ருந்தேன். அவர் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ்க்கு இப்படி கட் பண்ணு அப்படி கட் பண்ணுன்னு சொல்லிகிட்ருக்காரு எனக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து ஆயில் ஊற்றி அதில் வந்து அது போட்டார். அது வந்து ஆயிட்டிருக்கு. அப்புறம் அரிசி எங்கே இருக்குன்னு கேட்டு அரிசி போட்டார். அரிசி கழுவி வைக்கிறாரு ஒரு ஓரமாக. நான் வந்து உட்காந்து எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன், புதினா, கொத்தமல்லி அதெல்லாம். அவர் வந்து அரிசி கழுவி வைக்கிறாரு. அப்புறம் இன்னொரு கடாய் வேறு வச்சுருந்தாரு. அது வந்து குழம்பு அப்படியே தாளிச்சிட்டா வேலை முடிஞ்சிடும்ன்ட்டு குழம்புக்கு எடுத்து வச்சுருக்காரு. அதுலேயும் ஆனியன்ஸ் கட் பண்ணி போட்டு இனி கலந்து விட்டுட்ருக்காரு. கலந்ததுக்கப்புறம் சிக்கனும் போட்டு மூடி வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான் பார்க்குறாரு. அதான் செஞ்சிட்ருக்காரு ஃப்ரைட் ஆனியன்ஸு. அதுவும் எடுத்து ஓரமாக வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் சிக்கன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்ருந்தார். அதுவும் ஓரமாக ஆயிட்டிருக்கு சிக்கன் குழம்பும். அதுக்கப்புறம் இதுலேயும் பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் போட்டு ஆனியன்ஸு கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டு அதுலேயும் சிக்கனும் போட்டு கலந்துட்டு மூடி வச்சுட்டு மறுபடியும் கலந்து விட்டுட்ருக்காரு. நானும் அவர் கூட பேசிகிட்டே அங்கே நின்றுட்டுருந்தேன். பாத்திரம் நிறையா கிடக்கு, பாத்திரம் கழுவணும், வீடெல்லாம் எல்லாம் ஒதுக்கி வச்சு கூட்டணும். அப்புறம் எல்லாம் நம்ம பண்ணுறதுக்குள்ளே சாப்பாடு குழம்பு ஆயிரும். அது ஆனதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் வேலையெல்லாம் மறுபடியும் பாத்திரமெல்லாம் இருந்துச்சுன்னா கழுவணும். ஒரு டைம் வீடு கூட்டிட்டோம்னா நிம்மதியாக இருக்கலாம் சாயந்தரம் வரைக்கும். ஏன்னா பசங்களுக்கு லீவு. இன்றைக்கி சண்டேன்றதுனால எங்கள் வீட்டுக்காரும் லீவு தான். அதனால் இனி அவரும் எல்லாமே செஞ்சிட்ருக்காரு. எல்லாம் மூடி போட்டு எல்லாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இனி கையை கழுவிட்டு இனி போய் படுத்துக்குவார் ஃபோன் பார்த்துட்டு. இனி நானும் பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இனி எங்கள் வீட்டுக்காரும் இனி எல்லாம் பண்ணிட்டாரு. இனி வந்து கிச்சனில் வந்து ஒரே உப்பசம், நிற்கவே முடியல கிச்சனில். இனி அவரும் கொஞ்ச நேரம் தான் இருப்பார். அந்த சமையல் செய்கிற வரைக்கும் இருப்பார். மூடி போட்டு இனி
போயிட்டு இனி ஃபேனை போட்டு நல்லா ஃபோன் பார்த்துட்டு படுத்துக்குவார். ஆனால் நான் வந்து இனி பாத்திரம் கழுவணும், வீடு கூட்டணும், எல்லாம் எடுத்து வைக்கணும். இனி இந்த வேலையில் செஞ்சிட்ருப்பேன் நான். அவர் போயிட்டார். இனி நான் வந்து எல்லாம் அங்கங்கே கிடந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். கவரு எல்லாமே எடுத்து டஸ்ட்பினில் போட்டு இனி பாத்திரம் கழுவுறதுக்கு ஏதாவது இருந்தால் அதெல்லாம் எடுத்து போட்டு நீட்டாக பண்ணிகிட்ருந்தேன். நான் வந்து இனி வேலை செஞ்சுட்டே இருப்பேன். வீட்டில் வேலை வந்து இப்போ வந்து 12 1 மணி ஆகுது, 1 மணி 2 மணி ஆகுது. ஆனாலும் நான் வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். எல்லா வேலையும் முடிஞ்சால் தான் ரெஸ்ட் எடுக்க தோணும். அப்படியே போட்டு சாயந்தரமெல்லாம் செய்யலான்னா எனக்கு வந்து மனசு ஒப்பாது அந்த மாதிரி. அதனால் எவ்வளோ வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் நானும் இனி எல்லாம் எடுத்து பார்க்குறேன் ஆயிடுச்சா இல்லையான்னு. அவர் வந்து வச்சு விட்டுட்டு போயிட்டார். இனி வந்து அரிசி போடும்போது வந்து அரிசி போட்டு மூடி வச்சுட்டு போயிடுவார். இனி அதுக்கப்புறம் ஒரு விசில் வந்துச்சுன்னா இறக்கி விட்டுறலாம். ஒரு விசில் தான், ஒரு விசில் வந்தால் போதும் சாப்பாடுக்கு. இனி சிக்கன் குழம்பு அதுவே ஆகிட்டே இருக்குது. இனி அது ஆயிடுச்சுன்னா இனி எல்லாம் முடிஞ்சிடும். இதுக்குள்ளேயே இந்த சாப்பாடு குழம்பு ஆகிறதுக்குள்ளேயே நான் இனி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறது எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் நான். அப்புறம் குழம்பு நானும் கிண்டி விட்டுட்ருந்தேன். பசங்க வந்து பீஸ் கேட்டு இருந்தாங்க, சிக்கன் பீஸ் கொடுன்ட்டு. நானும் சரின்ட்டு இனி ஆயிடுச்சு. இனி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றுனா கிரேவி மாதிரி வந்துடும். இனி அதுலேயே ஒரு 2 பீஸ் ஆளுக்கு ஒன்று எடுத்து கொடுத்தேன். ஃபஸ்ட்டு அப்பா கொடுங்க, நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொன்னேன். நாங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு நானும் இல்லை எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டு தான் பசங்களுக்கு கொடுப்போம். அவங்களுக்கே கொடுக்க மாட்டோம், சின்ன பசங்கன்றதுனால. அப்புறம் அவரும் வந்து கலந்து விட்டார், பார்க்குறாரு எப்படி இருக்குன்னு. மறுபடியும் சாப்பிட்டு வந்து மறுபடியும் கேட்டானுங்க. சரின்ட்டு எங்கள் வீட்டுக்காரரும் மறுபடியும் எடுத்து கொடுத்தாரு. நல்லா சூப்பராக இருக்காமா. அவன் பெரியவன் சொல்கிறான், நீ செஞ்ச இந்த மாதிரி இருக்குமா மம்மி, அப்பா செஞ்சார் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இனி அவன் அவங்க அப்பா பாட்டி, அதனால் அவன் அப்படி சொல்லுவான். என் சின்ன பையன் அப்படி இல்லை. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறாரு. தண்ணியும் அதுவும் நான் தான் எடுத்து கொடுத்தேன். அவர் தண்ணி ஊற்றிட்டு இனி தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இனி அரிசி போட்டு குக்கர் மூடி வச்சுட்டாருன்னு இனி முடிஞ்சது சாப்பாடு. அப்புறம் நான் எல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். அவர் வந்து சாப்பாடு குழம்பு செய்யும்போது நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஆனால் கொஞ்சம் சாப்பாடு குழம்பு செய்கிற வேலை மிச்சம். நல்லா ஹெல்ப் பண்ணுறதுனால நம்ம சாப்பாடு குழம்பு ஆகிறதுக்குள்ளே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடலாம். நல்லா செய்வார் சமையலெல்லாம். இனி சிக்கன் குழம்பு இதெல்லாம் செய்வார், நல்லா டேஸ்ட்டாக செய்வார். நானும் சரி அவர் தான் செய்கிறாரு இல்லைன்ட்டு இனி பாத்திரமெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டு எல்லாம் எடுத்து வைக்கிறேன். எடுத்து வச்சுட்டு பாத்திரமெல்லாம் கழுவுறேன். இனி பசங்க விளையாட போயிட்டானுங்க. ஃப்ரெண்டு கிளாஸ்மேட் வந்துச்சு, இனி அந்த பிள்ளை கூட விளையாட போயிட்டானுங்க. இனி கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிட்டா வருவானுங்க. வந்து இனி குளிச்சுட்டு சாப்பிட்டு இனி கொஞ்சம் நேரம் படுக்க வச்சிடணும். இனி சாப்பாடு ஆகிறதுக்குள்ளே 2 மணி ஆயிடுச்சு, சாப்பாடு குழம்பு ஆகிறதுக்குள்ளே. இனி நானும் அதில் ஆகிறதுக்குள்ளே வீடெல்லாம் கூட்டி பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டேன். வேலையெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் குழம்பு ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் இனி போதும் இறக்கிடலாம் அப்படின்ட்டாரு. இனி சாப்பாடு மட்டும் ஆயிடுச்சுன்னா இனி போதும். நான் அப்புறம் இனி குழம்பு கிண்டி விட்டார் அவர். கிண்டி விட்டு நானும் டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு மிளகாப்பொடி ஏதாவது வேணும் போடணுமான்னு பார்த்தேன். ஆனால் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு, எதுவுமே போடலை நான், எல்லாம் செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் கழுவி கட் பண்ணி போட்டேன் அதில். இதுக்குள்ளேயும் என் சின்ன பையன் பசிக்குதுன்ட்டே இருந்தான். 2 பேத்துக்குமே ரொம்ப பசிக்குதாம்மா, சீக்கிரம் சாப்பாடு கொடு மம்மி அப்படின்ட்டு இருந்தானுங்க. பூரியும் 1 ஒரு 1.5 அப்படி தான் சாப்பிட்டானுங்க, அதிகமாக சாப்பிடல. சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டானுங்க. அப்புறமா வந்து பசிக்குதுன்ட்டே இருப்பானுங்க. பூரி சாப்பிட சொன்னால் வேண்டான்னு சொன்னானுங்க. எனக்கு சாப்பாடு தான் வேணும், சாப்பாடு போட்டு கொடு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. இனி நானும் சரியான வேர்க்குது. இனி என்ன பண்ணுறது, கிச்சனில் ஃபேன் போட்டால் கேஸ் எரியாதில்ல, அதனால் கிச்சனில் ஃபேனும் வைக்கல. இனி முடிஞ்சு ஒரு வழியாக கொத்தமல்லி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சு இறக்கணும், முடிஞ்சது. இனி குக்கரும் விசில் வந்துருச்சுன்னா சாப்பாடும் இறக்கிடுவோம். இனி முடிஞ்சிடும். இனி வேலை வந்து நான் வந்து இன்னும் பாத்திரமே கழுவலை, பாத்திரம் கழுவணும்.
கொஞ்சம் எண்ணெய் பற்றலை, அதான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினேன் குழம்பு மேலே. கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தானே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல. அவர் கொஞ்சம் தான் ஊற்றினார் எங்கள் வீட்டுக்காரு. நானும் கொஞ்சம் அதுக்கு மேலே கொஞ்சம் ஊற்றி விட்டேன் எண்ணெய் வந்து மேலே கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப இல்லை. மேலே வந்து எண்ணெய் மேலே மிதந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அதுக்கப்புறம் நானும் இனி பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்து வச்சிட்டேன். எல்லா பாத்திரமும் கழுவிட்டு இருந்தேன். அப்புறம் என் பசங்க மறுபடியும் வந்து பசிக்குதுன்னு கேட்டு இருந்தானுங்க. அந்த குக்கர் மட்டும் விசில் வந்துருச்சுன்னா முடிஞ்சது வேலை. இனி பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துர்லாம். நானும் ஒரு வழியாக பாத்திரம் விளக்கி கழுவி முடிச்சிட்டேன். இனி சாப்பாடும் ஆயிடுச்சு, விசில் வந்துருச்சு, சாப்பாடு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி, லெமன் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சேன். இனி பசங்களையும் கூப்பிட்டேன். அவனுங்க தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போனானுங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க என் பசங்க. தட்டு எடுத்துகிட்டு போகிறது, தண்ணி எடுத்துகிட்டு போகிறது, சாப்பாடு ஏதாவது கொடுத்து விட்டோன்னு எல்லாம் எடுத்துகிட்டு போவானுங்க. எடுத்துகிட்டு போய் அங்கே வைப்பானுங்க. அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டானுங்க. நானும் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பையனை கூப்பிட்டேன், வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டவும் வந்தானுங்க. எல்லாம் எடுத்து கொடுத்தேன் என் பையனுக்கு. பெரிய பையன் சின்ன பையன் 2 பேருமே கொண்டு போனானுங்க. அதுக்கப்புறம் நானும் ஆனியனும் லெமன் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போய் இனி உட்காந்து சாப்பிட்டோம். இனி என் பசங்க சூப்பராக இருக்குன்னு ஆரம்பிச்சிட்டானுங்க. இனி என் பெரிய பையன் சொல்லவே வேண்டாம். ஏன்னா அவங்க அப்பா பாட்டி, அவங்க அப்பா செஞ்சால் மட்டும் அது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்குன்னு சொல்லுவான். சூப்பராக இருக்குது அப்படின்பா என் பெரிய பையன். அதனால் இனி அவங்க அப்பா செய்யவும் நல்லாயிருக்கு அப்படின்ட்டே இருந்தான். அதுக்கப்புறம் என் பெரிய பையன் அழுதுட்டு இருந்தான். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருந்தானுங்க. நானும் எதுக்கு அழுகுறான்ட்டு போய் பார்த்தேன். 2 பேரும் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருந்தானுங்க. அப்புறம் நானும் 2 பேரையும் சமாதானப்படுத்திட்டு வந்துட்டு இனி எல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இனி கட் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போய் இனி எல்லோரும் சாப்பிட்டோம். உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார் செஞ்சது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.